இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்று கோவை நீதிமன்றத்திலே கல்லூரி மாணவியினுடைய பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்பான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிற்காக உழைத்த காவல்துறை, வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கோவை ஒரு பாதுகாப்பான நகரமாக இந்தியாவிலேயே இருக்கின்ற சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. இன்று அந்த பாலியல் பலாத்காரம் வெளியே தெரிந்தவுடன் கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதிர்ச்சியுற்றார்கள். உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என நாங்களும் எங்களுடைய கட்சியின் சார்பிலேயும் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பிலேயும் அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்தோம். எங்கள் போராட்டங்கள் வாயிலாக விரைவாக விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாகும் வரை ஆயுள் சிறையாக இருக்க வேண்டும் என தீர்ப்பும் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரண தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில இந்த ஒரு தீர்ப்பு வந்ததன் காரணமாக கோவை மீண்டும் பாதுகாப்பான நகரமாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நேற்று கூட பார்சன் குடியிருப்பு பகுதியில் ஒரு முதிய பெண்மணி அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதியோர்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற சூழல் என்பது வெகுவாக தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தில் மாறிவிட்டது. வயதான பெற்றோர்களை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட இப்போதெல்லாம் தமிழகத்திலே வயதான பெற்றோர்கள் தனியாக இருக்க முடியாது, பாதுகாப்பில்லை என்ற சூழல், அந்த எண்ணம் இப்போது அதிகமாக மக்களுக்கு வந்துவிட்டது. ஒருபுறம் இந்த மாதிரி தீர்ப்புகள் வாயிலாக சமூகத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, அதிலும் குறிப்பாக விரைவாக முடிக்கப்பட்ட வழக்குகள். ஆனால் அதே சமயம் தெருவுக்கு தெரு திறந்து வைத்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள், FLA 2 என்று ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலேயும் வணிக பகுதியிலேயும் அனுமதி அளிக்கப்பட்ட பார்கள், சட்டவிரோதமாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஆதரவோடு நடைபெறக்கூடிய மது விற்பனை, எல்லா இடங்களிலும் நிறைந்து கிடைக்கும் போதைப் பொருட்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என்ற அத்தனை பேருக்கும் எளிதாக கிடைக்கின்ற போதைப் பொருட்கள் என்பது இன்று பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இன்று தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இல்லை என்பதுதான் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இன்று பல்வேறு சமூக அமைப்புகள் கூட குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது பெண்களுக்கு எதிரான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் தோல்வியடைந்த அரசு என்பது நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒற்றை தீர்ப்பு என்பது அத்தனை பெண்களுக்கும் பாதுகாப்பான நிலை ஏற்பட்டு விட்டது என்ற பொய் பிரச்சாரத்தை திமுக மேற்கொள்கிறது. ஆனால் உண்மை நிலை வேறொன்றாக இருக்கிறது. சமூக அழுத்தத்தின் காரணமாகவும் அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் தேர்தல் வருகின்ற என்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வழக்கிலே விரைவாக தீர்ப்பு கொடுத்து விட்டால் அது முடிந்துவிடும், மக்கள் மறந்து விடுவார்கள் என்று அரசு நினைக்கலாம். ஆனால் குறிப்பாக கோவையினுடைய பாதுகாப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய, பெண்கள், வயதானவர்கள், இவர்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற கோவையிலே சட்டம் ஒழுங்கு, குற்ற செயல்கள் அதிகரிப்பு என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்துவிடும். ஆக நேற்று நடந்த கொலை வழக்கு என்பது கூட எந்த அளவிற்கு கோவை பாதுகாப்பில்லாத நகரமாக இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது.